வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பைலேஷன் தாங்க பார்க்க போகிறோம். 2019 2025 வரைக்கும் நடந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸை தான் கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். இது நம்ம டாபிக் வைஸ் பிரிச்சிருக்கோம், சரிங்களா? நாட் ஓன்லி ஜென்ரல் ஸ்டடீஸ், இதான் இந்த யூனிட் 6க்கான பிடிஎஃப். ஜென்ரல் ஸ்டடீஸை தவிர்த்து மென்டல் எபிலிட்டி டாபிக் வைஸு, பொது தமிழ் டாபிக் வைஸ், கரண்ட் அஃபேர்ஸ் கூட நம்ம டாபிக் வைஸ் தான் பண்ணுறோம். அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டாபிக் வைஸ் தான் பண்ணுறோம், சரிங்களா? திருக்குறள் தனியாக, ரீசனிங் எல்லாமே இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க. இன்றைக்கி நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் பற்றி பேசுவோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் இன்றைக்கி இந்த யூனிட் 6 தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி பிரிச்சிருக்கோம் பாருங்கள். இப்போ முன்னாடி நம்ம சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துட்டு இருந்தோம், அது ஒர்க் ஆச்சு. பட் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு கொஸ்டினில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஒவ்வொரு கொஸ்டினும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதனால் நம்ம டாபிக் வைஸ் போகிறது நல்லதுன்னு தோணுச்சு. அதனால தான் இது பண்ணியிருக்கோம், சரிங்களா? அதுவும் நாட் ஓன்லி ஜென்ரல் ஸ்டடீஸ், பொது தமிழ், மென்டல் எபிலிட்டியும் அப்படி தான். அதனால தான் நீங்கள் படிக்கிறப்பையும் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ண முடியும், எப்படி எந்த டாப்பிக்கில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, எதில் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், ரிவிஷன் நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் அதிலேருந்து தெரிஞ்சுப்பீங்க, சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்குங்க. யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அப்படின்னு சொல்கிறேன்.